Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents Dining Table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறேன்னா விநாயகா மோமோஸ். பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி, செய்முறையும் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. விநாயகா மோமோஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, நெய், வெல்லம், சுக்குத்தூள், உப்பு. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். விநாயகா மோமோஸ் குக் பண்ணலாமா வாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்துட்டு ப்ரிஸ்டீஜ் ஏர் ஃப்ரையரில் தான் நான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் வந்து இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். அது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொழுக்கட்டைனா நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அம்மா பண்ணால் பிடிக்கும், பூரண கொழுக்கட்டை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது நான் கோதுமை மாவில் பண்ண போகிறேன் ஏர் ஃப்ரையரில் புதுசாக. வெல்லம் எடுத்திருக்கேன் 200 கிராம், அது சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதுவும் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் மோமோஸ்க்கு தேவையான பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். இது ஆஃப் பாயில் விட ரொம்ப கம்மியாக தான் குக் ஆகும். ஏன்னா இது இன்னொரு டைம் வந்துட்டு மோமோஸில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால இது ஆஃப் பாயில் விட கம்மியாக குக் ஆனாலே போதும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ பூரணம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து எல்லோரும் வந்துட்டு ரைஸ் ஃப்ளோரில் தான் வந்துட்டு கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் விநாயகா மோமோஸ் பண்ண போகிறேன். ஸோ இது சின்ன சின்னதாக அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அழகாக. ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப குக் ஆகாமல் லைட்டாக அந்த வெல்லம் கூட லைட்டாக தான் கரைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஆல்ரெடி நம்ம திரட்டி வச்சுருக்கிறதுல இதுக்குள்ளே பூரணம் வைக்கலாம். உள்ள கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சுட்டு மோமோஸ் ரவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி வந்துட்டு அழகாக ஒன்றுத்தி பிடிச்சி வச்சுக்கலாம். இது எக்ஸஸாக இருக்கிற இந்த மாவு மட்டும் எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உள்ள பூரணம் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அழகாக. ஸோ இந்த மாதிரி 1 பை 1 மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிரமமான வேலை தான், பட் ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக வருது. ஓகே, இந்த மாதிரி ஸோ எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. விநாயகா மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. கோதுமை வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக நான் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே. ஸோ விநாயகா மோமோஸும் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 180 டிகிரியில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து குக் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு விநாயகா மோமோஸ். எடுத்துடலாம் வெளியில். ஓகே, வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஸோ அழகாக இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். டேஸ்டியான விநாயகா மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.